ரிஷபராசிக்காரங்க வந்து தன் காரியத்தில் கெட்டிக்காரங்க. கொஞ்சம் தன் வீடு, தன் பிள்ளை, தன் மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளுக்கு தான். அப்புறம்தான் அது மெல்ல மெல்ல விரிவடையும். அதுக்காக அவங்க யாருக்கும் உதவ மாட்டாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த நேரத்தில் திஸ் ஆர் தேட்டுன்னு வந்தால் அவங்க திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது காரணம் திட்டமிடுதல். இவங்ககிட்ட ரொம்ப அழகான திட்டமிடுதல் இருக்கும். ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் வச்சு இப்படி 7 மணிக்கு எந்திரிக்கணும், 8 மணிக்கு சாப்பிடணும், 9 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அதுதான் அவங்க எல்லாருக்குமே ஒரு இனிய நட்பு உணர்வோட பழகுவாங்க. பிடிக்கலைன்னா அப்படியே ஒதுங்கிடுவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து நிறைய ஒரு காலத்தில் நீங்களும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு கேட்டோம்னா அப்படிம்பாங்க. ஆன்னு சொன்னாங்கன்னா நான் எந்த வேலை செய்தாலும் அதை வந்து செம்மையாக செய்வாங்க, மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக செய்வாங்க, வேலையை கற்றுக் கொடுப்பாங்க. நான் இந்த சார்கிட்ட தான் நான் வேலை கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய படை இருக்கும். இவங்க வந்து அதை நான் கற்றுக் கொடுத்த ஆள், என்கிட்ட வளர்ந்த ஆள் அப்படின்லாம் இவங்க அதை நினைக்கக்கூட மாட்டாங்க. ஆனால் இவங்க யாராவது ஒரு தவறு செய்தால் பெரிய பெரிய கஷ்டங்களில் மாட்டினா கூட ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. நிதானம் இழந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. யாரையும் வந்து தூஷணமாக பேசுறது, ஒரு இழி சொல், பழிச்சொல், சாபம் அதெல்லாம் இவங்க வாயில் வரவே வராது. வணக்கம்மா. வணக்கம்மா. மேம், ரிஷப ராசியில பிறந்தவங்களுடைய குணநலன்கள் எப்படி எல்லாம் இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க மேம். ரொம்ப அழகாக இருக்கும். ரிஷப ராசிக்காரங்களே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதாவது அழகு இந்த சென்ஸ் வந்து கருப்பு, வெள்ளை, வடிவம், வண்ணம் அதெல்லாம் தாண்டி ஒரு கவர்ச்சியாக இருப்பாங்க. அதுவும் பெண்கள்லாம் வந்து ரொம்ப அழுத்தக்காரங்களாக இருப்பாங்க. அப்படியே அந்த ப்ரைடு பீகாக்னுவோம்ல, அந்த மாதிரி என்னை விட்டு அந்த உலகத்தில் ஆளே கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு கம்பீரமாக இருப்பாங்க. ஒரு வளைஞ்சு குழஞ்சு நெளிஞ்சு அப்படியெல்லாம் கூழ கும்பிடு போடுற ஆட்கள்லாம் கிடையாது. ரொம்ப கம்பீரமாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி தான் இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் வந்து பிரமாதமாக வரும். ஆண்களுமே அப்படியே அசையாமல் இருப்பாங்க. அதாவது எப்படின்னா ரொம்ப சொகுசு. ரொம்ப அப்படி ஒரு சேரு, ஒரு சோஃபாலாம் இருந்துச்சுன்னா வேகமாக போய் சோஃபாவில் தான் உட்காருவாங்க, சேரில் உட்கார மாட்டாங்க. அப்படி ரொம்ப சொகுசாக, ரொம்ப கூலிங்காக, நல்லா வாசமாக, மைல்டு மியூசிக்கு, குத்துப்பாட்டெலாம் கேட்கக்கூடாது, அப்படி ரொம்ப கெத்தாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நிர்வாக பொறுப்பு நல்லாயிருக்கும். இப்போ மேஷராசிக்காரங்க தலைமை பொறுப்புக்கு உரியவங்க. இவங்க வந்து தலைமை பொறுப்புக்கெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ ஒரு அரசியல்வாதியாக போகிறதுனா போக மாட்டாங்க. ஆனால் அரசியல் ஆலோசகராக போவாங்க. ஒரு கம்பெனி முதலாளியாக இருக்கிறதுனா, முதலாளியாக இருந்தாலும் கூட இப்போ தாய் வழி, தகப்பன் வழி அந்த தொழில்கள்லாம் செய்வாங்க. ஆனால் நிர்வாகத்தை மட்டும் பார்த்துக்கிடுவாங்க. ரொம்ப அலட்டிக்காமல் உட்காந்த இடத்துலேருந்து என்ன வேலை பார்க்குறதோ அப்படி வேலைகள் பார்ப்பாங்க. ரொம்ப சொகுசு பேர்வழிகளாக இருப்பாங்க. ரொம்ப உணர்ச்சி வசம், அதாவது உணர்ச்சி வசப்படுவாங்கன்றது இந்த சென்ஸ் வந்து காய்பூன்னு கத்த மாட்டாங்க, கோவப்பட்டு கத்தலாம் மாட்டாங்க. அவங்க வந்து நின்னாங்க அப்படியே பார்த்தாங்கன்னாலே அந்த இடத்துல எல்லாரும் அப்படியே ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஐயோ சாருக்கு தெரிஞ்சிருச்சு, மேடத்துக்கு தெரிஞ்சிருச்சு, மேடம் வந்துட்டாங்க, சார் வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த வெரி ப்ரெசன்ஸ், ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் வில் சால்வ் ஆல் ப்ராப்ளம்ஸ். அந்த அளவுக்கு கெத்தாக இருப்பாங்க. ரொம்ப அழுத்தக்காரங்க. அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னே வெளியில் தெரியாது. ஆனால் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப காதலோடு இருப்பாங்க, இரக்கத்தோடு இருப்பாங்க. ஆனால் அந்த மேனிஃபெஸ்டேஷன்றது சட்டிலாக இருக்கும், வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்க வாயிலிருந்து ஒரு சாரி அல்லது ஒரு தேங்க்ஸ் வருதுன்னு சொன்னால் உண்மையிலுமே அது என்னது ஒரு பவுண்டிஃபுல் கிராட்டிடியூட்னு சொல்லணும். அவ்வளவு மனசுக்குள்ளே ஒரு நன்றி உணர்வு இருந்தால் தான் அவங்க யார்கிட்டையாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப். ஒரு சொந்தக்காரங்கன்னா கூட அவங்கக்கிட்ட இவங்க வந்து பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னா அந்த சொந்தத்தை அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். சும்மா அந்த ஒப்புக்கு வந்து உறவு கொண்டாடுதல்ன்றது இவங்ககிட்ட இருக்காது. இல்லைன்னா ஒரு ஹாய் பைன், அதோட அவ்வளோதான். ரொம்ப பேச சிரிக்க கூட மாட்டாங்க. ஆமாம், இவங்க யார்கிட்டயாவது பேசுகிறாங்க,
பழகுறாங்க அப்படின்னா அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த சம்மந்தப்பட்டவர் மேலே ரொம்ப ஹை ரிகார்ட்ஸ் இருக்கு, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கலாம். ஏதோ சம்திங் ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா. குறிப்பா பெண்கள் என்ன மாதிரி இருப்பாங்கம்மா? பெண்கள் வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிலெல்லாம் இந்த பர்சனல் செக்ரட்டரி, PA to டைரக்டர் அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அது. அப்புறம் வந்து சுய தொழில் வீட்டில் இருந்து செய்கிறவங்க அல்லது பொட்டிக் வச்சுருக்கிறவங்க, ஏதாவது பெண்கள் மையமிட்ட தொழில்கள். ஏன்னா சுக்கிரனே ஒரு பெண் கிரகம். அப்புறம் வந்து இந்த நகை நட்டு, இந்த ட்ரெஸ்ஸு, ஃபேஷன் டிசைனிங், ஜுவல்லரி, மாடல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். அப்புறம் இந்த இது சினிமா, டிவி, இந்த மாதிரி இது ரொம்ப சொகுசான வாழ்க்கை, அலட்டிக்காத ஒரு நடை உடை பாவனை. பெரும்பாலும் இவங்க வந்து அந்த குலத்தொழிலை தொடர்ந்து செய்கிறத விரும்புவாங்க. அப்புறம் ஊர் பாசம், ஜாதி பாசம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் பாரம்பரியமானவங்கன்னு வச்சுக்கலாம், பாரம்பரியமான சிந்தனை உள்ளவங்க. ஓகே, திருமண வாழ்க்கை இவங்களுக்கு எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லாமே அவங்களுடைய ஒரு பார்வையிலே கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. எப்பேற்பட்ட ராசிக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ரிஷப ராசிக்காரங்க வந்து தன் காரியத்தில் கெட்டிக்காரங்க. கொஞ்சம் தன் வீடு, தன் பிள்ளை, தன் மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளுக்கு தான். அப்புறம்தான் அது மெல்ல மெல்ல விரிவடையும். அதுக்காக அவங்க யாருக்கும் உதவ மாட்டாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த நேரத்தில் திஸ் ஆர் தேட்டுன்னு வந்தால் அவங்க ஃபேமிலிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அல்லது தனக்கு, தன் குழந்தைக்கு அப்படின்னு. அதுக்கு அடுத்து தனக்கு போக தானம்ன்றது இவங்களுக்கு தான். சரியா? திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது காரணம் திட்டமிடுதல். இவங்க கிட்ட ரொம்ப அழகான திட்டமிடுதல் இருக்கும். ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் வச்சு இப்படி 7 மணிக்கு எந்திரிக்கணும், 8 மணிக்கு சாப்பிடணும், 9 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு இருந்தாலும் கூட அதுதான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஆனால் அதை அவங்க விளக்கி சொல்கிறதில்ல. ஏன்னா 2ஆம் இடம் அவங்களுக்கு புதன் ராசினால இவங்க பேசி அந்த இவங்களுடைய எக்ஸ்பிளனேஷனை கேட்டால் எல்லாரும் சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார்ன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஃபேமிலியிலையும் இவங்க வந்து ரொம்ப கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன் 7 மணிக்கு கிளம்பணும், 8 மணிக்கு சாப்பிடணும், 9 மணிக்கு ஆஃபீஸை விட்டு ஆஃபீஸ் கிளம்பணுன்றதை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க மனங்கொள்ளத்தக்க வகையில் அவங்க எடுத்து சொல்லி அவங்கள எஸ்ன்னு சொல்ல வச்சுருவாங்க. அதனால் இந்த சுக்கிரன், இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து நல்ல நிர்வாகிகளாக இருப்பாங்க, நல்ல குடும்பத் தலைவர்களாக இருப்பாங்க, மிக நல்ல நண்பர்கள். ஆனால் பெரிய நண்பர் கூட்டம்லாம் இருக்கும்னு இவங்களுக்கு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு இனிய நட்பு உணர்வோடு பழகுவாங்க. பிடிக்கலைன்னா அப்படியே ஒதுங்கிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து நிறைய, ஒரு காலத்தில் நீங்களும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு கேட்டோம்னா அப்படிம்பாங்க. ஆன்னு சொன்னாங்கன்னா இப்போ இல்லைன்னு அர்த்தம். அவங்க ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறவங்ககிட்ட இருந்து கூட ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படும் போது அப்படியே விலகி வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு நானும் அவங்களும் ஃப்ரெண்டு கிடையாது, இப்படி பேசினா வச்சான்ற அந்த நோ கம்ப்ளைண்ட்ஸ். நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்போம் அவங்க 2 பேரும் காலேஜில் இருந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு. ஆனால் அவங்க ஒரு 10 வருஷம் ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் முழிக்காமல் இருப்பாங்க. நமக்கு தெரியாது, அதை பற்றி வெளியே பேச மாட்டாங்க. ஆனால் வந்து வேண்டாம் நினச்சா வேண்டாம் தான். அது பகையிலையும் நேர்மையான பகை, நட்புலையும் நேர்மையான நட்புன்னா அது. ஓகே, தொழில் சார்ந்து அவங்க எப்படி இருப்பாங்க? சிறப்பாக இருப்பாங்க. எந்த தொழில் செய்தாலும் கொஞ்சம் சொகுசு எதிர்பார்ப்பாங்க. இந்த ஃபீல்டு ஒர்க்கு, சேல்ஸ் ரெப்பு, அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. லயசன் ஆஃபீஸர், PRO அப்படி ஏதாவது உட்காந்த இடத்துல வேலை பார்க்குறது தான் செய்வாங்க. இப்போ பத்திரிகை ஆஃபீஸ்னா கூட அவங்க வந்து கரஸ்பாண்டன்ட்டாக நிருபராக இருக்க மாட்டாங்க, ஃபீல்டுக்கு போகிற மாதிரி எடிட்டராக இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருப்பாங்க. நான் எந்த வேலை செய்தாலும் அதை வந்து செம்மையாக செய்வாங்க, மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக செய்வாங்க, வேலையை கற்றுக் கொடுப்பாங்க. நான் இந்த சார்ட்டை தான் நான் வேலை கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய படை இருக்கும். இவங்க வந்து அதை நான் கற்றுக் கொடுத்த ஆள், என்கிட்ட வளர்ந்த ஆள் அப்படின்லாம் இவங்க அதை நினைக்கக்கூட மாட்டாங்க. ஆனால் இவங்க யாராவது ஒரு தவறு செய்தால் அதை கூப்பிட்டு பதமாக சொல்லி இப்படி செய்யணும்னு வழிகாட்டுவாங்க. நல்ல நெறியாளர், சிறந்த வழிகாட்டி, நல்ல கவுன்சிலர். கவுன்சிலிங்னா என்னென்னா தொழில் சம்மந்தமாக தான். யாருடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் தலையிடவே மாட்டாங்க. யார் லவ் பண்ணாலும் சரி, யார் எக்கேடு கெட்டுக்கு போனாலும் அதில் தலையிடவே மாட்டாங்க. யாருடைய பர்சனல் லைஃப்லேயும் தலையிட மாட்டாங்க. ஒர்க் ஓரியன்டாக என்னென்ன
அவனுக்கு கற்றுக் கொடுக்கணுமோ என்னன்னா இவன் திரும்ப திரும்ப தப்பு பண்ணால் நம்ம தானே இதை உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு அது கூட ஒரு செல்ஃபிஷாக தான் செய்வாங்க. திரும்ப இந்த தவறு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஒரு தடவை சொல்லி கொடுத்தாங்கன்னா திரும்ப அந்த மிஸ்டேக் வரவே வராது லைஃப்பில் அந்த ஆளுக்கு. அதனால இவங்ககிட்ட வேலை படிக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு பெரிய ஆளுகளாக வருவாங்க. வந்து அவங்க சொல்லுவாங்க நான் இன்னார்கிட்ட வேலை படித்தேன்னு. ஆனால் இவங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இவன்லாம் என் ஆளு தான், இவன்லாம் என்கிட்ட தான் படித்தான், அந்த பேச்சே ஒரு நாள் இவங்க வாயிலிருந்து வரவே வராது. அவங்கள பெருந்தன்மையா பொறுத்தளவுக்கு பெருந்தன்மை சிறுந்தன்மையெல்லாம் இல்லை. அந்த நேரத்தில் அந்த வேலை ரிப்பீட் ஆகக்கூடாது, நம்மளை செய்ய விடக்கூடாது. அது அவன் வேலை, அவன் பெர்ஃபெக்டாக செய்யணும். அவனுக்கு அதை நம்ம ஒழுங்காக சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்ததோட சரி. அது அந்த மொமெண்ட்ரி ஆக்ஷன் தானே தவிர அவன் ஒவ்வொருத்தரையும் நம்ம வேலை படித்து கொடுத்தோம் அவன் படித்தான், அவன் பெரிய ஆளானான், பெரிய கம்பெனி வச்சான், அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவன் பெரிய கம்பெனி வச்சாலும் சரி அல்லது இங்கேயே இருந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆனாலும் சரி, நீ செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும். உன் வேலையை நீ செய், உன் வேலையை என்னையே செய்யும்படி வைக்காத, அவ்வளோதான். பெரிய பெரிய கஷ்டங்களில் மாட்டினா கூட ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. நிதானம் இழந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. யாரையும் வந்து தூஷணமாக பேசுறது, ஒரு இழி சொல், பழிச்சொல், சாபம் அதெல்லாம் இவங்க வாயில் வரவே வராது. நல்ல வார்த்தைகள், தெளிவான வார்த்தைகள், சுருக்கமான வார்த்தைகள், பதமான வார்த்தைகள் தான் வரும். நல்ல பேச்சு படிக்கிறதுனா ரிஷபராசிக்காரங்க பேசுகிறத கவனிக்கணும். என்ன சூழ்நிலையில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை படிச்சுக்கிட்டா அவங்க பேசுகிறத பார்த்தே நம்ம வந்து வாழ்க்கைக்குரிய பாடத்தை படிச்சுக்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான குணநலங்களோட இருப்பாங்க, எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி. நன்றிம்மா.